இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் தியானிக்கக்கூடிய இறை வார்த்தை புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 27 முதல் 38 வரை உள்ள இறை வார்த்தைகள். அன்பு செய்வதில் நாம் கடவுளை முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும். ஏனென்றால் கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கின்றார். அவரது அன்பு ஒப்பிடுவதற்கு அப்பாற்பட்டது, புரிந்து கொள்வதற்கு முடியாதது. அந்த அன்புதான் நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அத்தகைய அன்பை நமது வாழ்வில் செயல்படுத்த இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசு அன்புக்கு வழங்கிய வரையறை மனித உறவுகளின் அடிப்படையையும் தாண்டி செல்கிறது. கடவுள் மனிதருக்கு காட்டுகின்ற அன்புதான் மனிதர் ஒருவர் மற்றொருவர் மட்டில் காட்டுகின்ற அன்புக்கு அளவீடாக இருக்க வேண்டும் என இயேசு கற்பிக்கின்றார். பகைவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டளையை தருகிறார். பிறர் நமக்கு தீமை செய்தால் நாமும் அவர்களுக்கு தீமை செய்வது சரியே என்பது உலக போக்கு. ஆனால் கடவுளின் பார்வை வேறுபட்டது. அவருடைய அன்பு எல்லா மனிதருக்கும் வழங்கப்படுகிறது. தம்மை ஏற்போரையும் மறுப்போரையும் அவர் அன்பு செய்கிறார். தம் கட்டளைகளை மீறி நடந்து பிறர் மனிதருக்கு தீங்கிழைக்கின்ற மனிதரையும் அன்பு செய்கிறார். தம் வாழ்வில் இறுதி வேளையில் மரண நேரத்திலும் கூட தந்தையே இவர்களை மன்னியும் என்று இறைவனிடம் வேண்டினார். இவர்தான் கிறிஸ்து, இதுதான் கிறிஸ்தவம். ஆண்டவர் இயேசுவின் அடிச்சுவடுகளை முழுமையாக பின்பற்றி அவர் தம் வழியில் தம்மை கல்லால் எறிந்து கொன்றவர்களை மன்னித்து தாம் இயேசுவின் சீடன், உண்மையான கிறிஸ்தவன் என்பதை வாழ்ந்து காட்டியவர் புனித ஸ்தேவான். நமக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார். இயேசுவின் போதனை 3 அம்சங்களை கொண்டதாக உள்ளது. அன்பு என்பது உள்ளிருந்து எழுகின்ற உணர்வு. இந்த அன்புணர்வை பகைவரிடமும் காண்பிக்க வேண்டும். உணர்விலிருந்து பிறப்பது நாம் பேசுகின்ற சொல். பகைவருக்கு எதிராக நாம் செயல்படாமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். பகைவருக்காக இறைவனிடம் மன்றாட வேண்டும். இவ்வாறு இயேசு பகைவர் மட்டில் நாம் கொள்ள வேண்டிய அன்பை மிக ஆழமான விதத்தில் எடுத்து கூறுகிறார். உணர்விலும் செயலிலும் சொல்லிலும் இறை வேண்டலிலும் பகைவரை அன்பு செய்து வெளிப்படுத்த வேண்டும். எல்லா மனிதரையும் வேறுபாடின்றி அன்பு செய்த இறைவனைப் போல நாமும் அன்புடையவர்களாக வாழ்ந்து இயேசுவின் சீடர்களாக இவ்வுலகில் இறையாட்சி பணியை தொடர்ந்து செய்ய இறைவனின் ஆசிரை பெறுவோம்.